ஈசிஆர்ல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. ஆவியர்னா வந்தவர் சென்னையில் வந்து குடிமகனாக மாறிட்டார். உடல்நலம் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் குடி தான் காரணம். அதை சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் தான், அதில் ஒரு நேர்மை வேணும் வச்சுங்களேன். அப்போ அதிலே தெரிஞ்சுக்கலாம் அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். காமெடியில் வந்து நீங்கள் வருஷப்படுத்தினீங்கன்னா இவருடைய காமெடி கொஞ்சம் வேறு விதமாக இருக்கும். அவருக்குன்னு ஒரு பாணி வந்து உருவாக்குற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருக்கணும். அவர் ஒரு 10 வருஷம் 15 வருஷம்னா ஃபீல்டில் இன்னும் இருந்திருந்தாருன்னா நிறைய படங்கள் வரும். பட் எந்த மனுஷனும் வந்து நம்ம இறந்து போயிடுவோம், 2 நாளில் இறந்துருவோம், நாளைக்கு இறந்துட்டு போகிறோன்றதுலாம் பொதுவாக சொல்லலாம். இப்போ நானே கூட சொல்கிறேன், நாளைக்கு நான் இருப்பேன் சார் தெரியாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து முன்கூட்டியே வந்து மரணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வாரா சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நடிகர் ரோபோ சங்கர் அவரோட இழப்புன்றது திரையுலகம் தாண்டி மக்கள் எல்லாருக்குமே அதை பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்துட்டு இருக்கு. அவரை வந்து நிறைய பேர் அவரோட உடலுக்கு வந்து மரியாதை செலுத்த வந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஆளே முழுசாக மாறிட்டார். இப்போவும் என்னன்னா இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுக்கும் அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவரை பற்றி சொல்லுங்க. ஏன்னா அவர் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு மதுரையிலேருந்து மாவீரனா வந்தவர் சென்னையில் வந்து குடிமகனாக மாறிட்டார் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? நாகரிகமாக நம்ம சொல்கிறோம். அவரே சொல்லியிருக்கிறார், தன்னோட உடல்நலம் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் குடி தான் காரணம் சொல்லி. அதை சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் தான், அதில் ஒரு நேர்மை வேணும் வச்சுங்களேன். அப்போ அதிலே தெரிஞ்சுக்கலாம் அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். தனக்குள்ளே அந்த பலவீனத்தை கூட சொல்கிறார்ல வெளிப்படையாக, அப்படின்னா நல்ல மனுஷன் தான். எனக்கு இந்திரஜா குறித்து சில உங்களுக்கு தெரியும் எல்லா சர்ச்சைகள் விமர்சனங்கள் வந்தபோது கூட அது சம்மந்தமாக அது எதுவும் பேசவே இல்லை. தன் மகளை வந்து குறைச்சோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து விமர்சனம் பண்ணவங்க மீது வந்து ஒரு பாய்ச்சலோ அதுமாதிரி இல்லை. ரொம்ப டீசெண்டாக ஜென்டில்மேனாக நடந்துக்கிட்டார். ஆமாம், அவர் பேசும்போது ஒரு இன்டர்வியூவில் நிறைய அதனால் இப்போ அவருடைய டெத்துக்கு வந்திருக்கிற மனிதர்கள் வந்து இரங்கல் தெரிவிக்கக்கூடிய மனிதர்கள் இவங்களெலாம் வச்சு தான் சொல்ல முடியும்னா அவருடைய இயல்பு என்ன, அவர் எப்படிப்பட்ட மனிதர், நல்ல மனிதர்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மரணத்தில் ஒரு மனுஷனுடைய மரணத்துக்கு வரக்கூடிய அந்த கூட்டத்தை வச்சு அவன் எப்படிப்பட்ட நபர்ன்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து ரோபோ சங்கர் வந்து இவங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கணும், இருந்திருக்கும் சினிமாவில் சின்ன வயசு வேறு. ஆமாம், 54 வயசுலாம் வந்து. ரெண்டாவது வந்து இவங்க வந்து சினிமாவில் இன்னும் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணல. அறியப்பட்ட மனிதராக இருக்கிறார் ரோபோ சங்கர்ன்றது. ஒரு காமெடி நடிகர் அப்படின்னு தெரியும் தான். ஆனால் இவங்க இன்னும் வந்து நிறைய அவங்க போகக்கூடிய தூரம் ரொம்ப தூரம் இருந்தது தான். ஒரு 48 49 படம் தான் நடிச்சிருக்கிறாரு. இவர் 2-3 படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு 50 படத்துக்குள்ளவே இவங்க முடிஞ்சிடுல. அந்த வகையில் நீங்கள் வந்து விவேக் தான் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் தாண்டிட்டார். ஸோ விவேக்கோட மரணமும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தெரியும், கொரோனா பீரியடில் அவர் வந்து மது அருந்தி தான் இறந்தாருன்ற மாதிரி தகவல் பரவலாக பேசப்பட்டது. அது உண்மையான்றது வந்து கேட்டால் அவங்க வீட்டில் யாரும் டிக்ளேர் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து கிட்டத்தட்ட அது அப்படி தான் பேசப்பட்டது. தெரிஞ்சது. ஆமாம். ஸோ அதனால் இது நான் என்ன சொல்கிறேன்னா, மொத்தமே குடியை நிறுத்திட்டா என்ன, குடிக்காமல் இருந்தால் என்ன. அதில் வந்து நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்லன்னா உயிர் வாழ முடியாது, குடிக்கலாம் உயிர் வாழலாம் தானே. அப்போ குடிக்காமல் இருந்தால் என்ன. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் குடியை கெடுக்கின்ற மாதிரி இப்போ உங்கள் குடும்பத்தில் தானே ஒரு ஆள் நீங்கள் வாழ வேண்டிய மனிதர் இல்லாமல் போயிட்டீங்க இல்லையா? ஆமாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா வந்து ரோபோ வந்து ஜாண்டிஸ் வந்த பிறகு அவர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பிறகு கூட அவர் வந்து ஒரு வேளை வந்து மீண்டும் மது அருந்திருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சொல்கிறது ஏன்னா இது பலவீனம் தானே. இந்த மது பழக்கிறது பெரிய பலவீனம் தான். அது தொடர்ச்சியாக அதில் ஊறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. அவரால் விட முடியாம அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பரவாயில்ல வந்து அவர் வந்து மேடையிலே சொல்லியிருக்கிறாரு, எனக்கு குடிப்பழக்கத்தில் தான் என் உடம்பு முடியாச்சு. சில பேர் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல சேனலில் கூட பேசினார். என்னன்னா இவங்கெல்லாம் வந்து நான் போய் ஹாஸ்பிட்டல் போய் படுத்தாலே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு சொல்லி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க கூட சொன்னார். வருத்தப்பட்டார், அதெல்லாம் தெரியும் நமக்கு. அப்போ கூட நகைச்சுவை தான் சொன்னார், தவிர யார் மீதும் கோபமாலாம் வந்து சொல்லவே இல்லை. அந்த வகையில் வந்து நல்ல மனுஷன். அதான் வருத்தம் நமக்கு. என்னன்னா வந்து இவ்வளோ நல்ல மனிதர் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம்.
அவருடைய காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி படத்தில் அவர் பண்ணுற அந்த காமெடி. முன்னணி நடிகர்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அஜித் படத்தில் கூட விசுவாசம் படத்தில் வச்சுருக்காரு. ஆமா. இன்னும் வந்து புலி படத்தில் இவர் விஜய் கூட நடிச்சிருக்காரு. நடிச்சிருந்தாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவருடைய சேட்டை அது தனி. அதாவது காமெடியில் வந்து நீங்கள் வருஷப்படுத்துனீங்கன்னா இவருடைய காமெடி கொஞ்சம் வேறு விதமாக இருக்கும். அவருக்குன்னு ஒரு பாணி வந்து உருவாக்குற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருக்கணும். அவர் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஃபீல்டில் இன்னும் இருந்திருந்தாருன்னா நிறைய படங்கள் இன்னும் நிறைய படங்கள் அவர் நடிச்சிருக்கணும் அப்படின்றது எல்லாரும் வந்து ஒரு பாடி பில்டர், முன்னாள் பாடி பில்டர் அவரே சொல்லிக்கிறாரு. அவர் நான் வந்து சென்னைக்கு வரும்போது 150 ரூபாவில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய வந்து உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் சென்னை, மிஸ்டர் தமிழ்நாடுலாம் வின் பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆணருக்கு போட்டியில் கலந்துக்கிட்டு தான் சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கு எவ்வளோ ப்ராக்டிஸு எவ்வளோ இது பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட மனிதர் வந்து ஏன் இப்படி ஆனார்ன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அன்கண்ட்ரோல்டாக எப்படி ஆனாருன்றது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் தான். இருக்கும்போது ரூபோவா வந்து அந்த சாயம் பூசி அதில் வந்து ஸ்டேஜில் இது பண்ணுறது, அதுக்கப்புறமா எங்கள் சினிமாவுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அவரோட தொடக்க காலங்கள் தெரியுமா சார்? ஏன்னா அவர் வந்து விஜய் டிவியில் படித்ததெல்லாம் வந்து தொடக்க காலம் படித்ததெல்லாம் வந்து அவர் சொன்னது தான் நமக்கு தெரியும். அவர் படித்ததெல்லாம் வந்து மதுரை தான். இங்கே சென்னைக்கு வந்து ரயில்வேல வேலைக்கு சேரணுன்ற அந்த உத்வேகத்தில் தான் வந்து இந்த பாடி பில்டராக இருக்கார். இதெல்லாம் ஐசிஎஃப்ல போய் வேலைக்கு போயிடணும். அவர் நேர்காணலில் சொல்லுவார், நான் ஐசிஎஃப்ல போய் வேலைக்கு போயிடணும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த பாடி பில்டர்ன்ற அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போய் ஜாயின் பண்ணிடணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்காரு. சினிமாவுக்கு வந்ததும் இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்டாக மேடை வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாக வந்ததும் சினிமா வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அவர் எதிர்பாராமல் நடந்தது தான். ஒரு மிமிக்ரி ஸ்டாராக வந்து கிளிக் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய பேர் இருக்காங்களா அந்த மாதிரி வந்தவங்க தான் எல்லாருமே இப்போது. ஆனால் வந்து அவருடைய இலக்கு வந்து கேட்டால் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிடணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் தான் அவர் இருந்திருக்கிறாரு. ஓகே ஓகே சார். ஸோ இப்போ என்னென்னா வந்து இந்த சினிமாவுக்கு வந்த பிறகு அவருக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு பிளேஸ் கிடச்சிச்சு. ஏன்னா விவேக் இல்லாமல் போயிட்டார், சரிங்களா. வடிவேலு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். இப்போ காமெடினா இப்போ யோகி பாபு மட்டும்தான் இருக்கிறார். ஸோ யோகி பாபு வருஷம் சூரிய உங்களுக்கு தெரியும், சூரியன் வந்து இப்போ ஹீரோ ஆகிட்டார். பெரிய ஒரு இடம் இருந்தது உண்மை தான். இப்போ யோகி பாபு மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போ ஒரு பெரிய இடம் இருந்தது தான். அந்த இடத்த அவர் ஃபில் பண்ணியிருக்கலாம். அவருக்கு வந்து டைம் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு அது இந்த குடிப்பழக்கத்தினால தான் அது உடம்பு அப்படியே குறைஞ்சிருச்சு. அவரே தானே சொல்றாரு, நம்ம யாரும் கலங்கப்படுத்தணும் கொச்சைப்படுத்தணும் நமக்கு நோக்கம் இல்லைமா. அவர் தானே சொல்றாரு, எனக்கு வந்து அந்த குடி பழக்கத்தில் தான் நான் இப்படி ஆயிட்டேன். முதல்ல மெலிஞ்சிட்டாரு, அதுக்கப்புறம் ரொம்ப பிளாக்கிஷ் ஆயிட்டாரு. ஸோ உடல்ல மாற்றங்கள் ஏதோ நடந்துகிட்டே தான் இருந்தது. வேற மாதிரி வெவ்வேறு வருஷம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வந்து வெவ்வேறு தோட்டத்தில் வந்து திடீர்னு உடல் இழைக்கிறதும், திடீர்னு வந்து உடல் பருவம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இப்போ லேட்டஸ்டாக பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் காலில் விழுந்து ஒரு மேடையில் தெரியும் இளையராஜாவோட ஃபங்க்ஷனில். இப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த பழைய உடம்பு மாதிரி இருக்கு அவருக்கு. கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தாரு, தெளிவான ஒரு முகமா இருந்துச்சு அவருக்கு. ஸோ அதனால் இது இப்படி வரும்போது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் வந்து ரொம்ப கருப்பாக இருக்க மாதிரி, முகமே கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வந்து பார்த்துருக்கலாம். ஒரு நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்அப்பில் கட்டினதால என்னன்னு தெரியல, வந்து பார்த்தீங்கன்னா இது ரோபோ சங்கரனே சந்தேகம் வரும் நமக்கு. அப்படி கூட இருக்குது ரீசெண்டாக. ஸோ வெவ்வேறு இது இருக்குது. ஆனால் இன்னொன்று இருக்கட்டுனா அவங்க குடும்பத்தில் இருக்க இப்போதான் சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு அதை நம்பிக்கை இல்லை. இந்த கண்ணடி படக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, கண்ணடி படக்கூடாது, கண்ணடி படக்கூடாதுன்னு. ஒருவேளை கண்ணடி பட்டுச்சான்ற டவுட் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க பெரும்பாலும் இவங்க எல்லாத்தையுமே வீடியோ விடக்கூடியவங்க. யாரு இந்த ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் வீடியோ விடக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு பொது தளத்தில் இப்போ எனக்கு கூட ஃபேஸ்புக்கில் வந்து ஆக்டிவிஸ்டாக தான் நான் இருப்பேன், இன்ஸ்டாவில் கூட இருப்பேன். எல்லாமே ஒரு அளவோடு தான் இருப்போம். அப்படியே நானும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் குடும்ப நிகழ்வுல போட மாட்டேன். எப்பயாவது என் ஒய்ஃபை கலாய்க்கணும்னா வேணா அப்போ வேணா வந்து ஒரு ஃபோட்டோ வந்து போட்டு விடுன்னு தவிர பெரும்பாலும் வந்து குடும்ப நிகழ்வுகளை வந்து நான் அதை பதிவிட மாட்டேன். பொதுத்தளம் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி பண்ணுறது. ஏன்னா பிடிக்கணும் இல்லை, மகள்னா இது மனைவினா இப்போ அவங்க ஃபோட்டோவை போடுறோம் எதுவும் இருக்குன்னா அவங்க எதுவும் நம்ம கேட்க மாட்டாங்க. ஆனால் மகள்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரைவசின்னு ஒன்று இருக்குல்ல, அவங்கள கேட்காம நம்ம பதிவு பண்ணுறது சரியாக இருக்காது. அதனால தான் நான் என்னுடைய மகனுடைய திருமண நிகழ்வு கூட ஒரு ஃபோட்டோ கூட நான் வந்து ஃபேஸ்புக்கில் போடவே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா, அது எதுக்கு ஒரு குடும்பத்துக்கு போடணும்னு சொல்லிட்டு அதனால் பெரும்பாலும் நான் பதிவு பண்ணுறது. ஆனால் இவங்க அப்படி இல்லை, எல்லா நிகழ்வையும் வந்து சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணுவாங்க. யார் ரோபோ சங்கர் அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே சாதாரண வந்து அவங்க மனைவி, அதாவது கேட்டால் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய, உங்களுக்கு தெரியும்ல கடந்த காலத்தில் இந்திரஜா சர்ச்சையே அதனால தான் ஆச்சு. எல்லாத்தையும் சமூக வலைதளத்தில் வெளியிடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது சில நேரங்களில் வந்து சொல்லுவாங்கல்ல கண்ணடி, ஆமாம் கண்ணடி
பட்டுருச்ச ஒரு வேலை யாராவது கண் பட்டுச்சோன்ற மாதிரி கூட இருக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். Okay. எனக்கு பெருசாக இதில் நம்பிக்கை கிடையாது தான் எனக்கு. நான் ஏன்னா நம்ம பகுத்தறிவாதி, நம்ம வந்து எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. பட் எல்லாரும் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கேட்டு அப்படியே தலையாட்டு ரைட் ஓகே அப்படி கூட இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நினச்சி அப்படியே போயிடுவேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவரோட இறப்புக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. கமல்ல இருந்து தனுஷ்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அவை பழகிறது தான்மா எல்லாமே, அது பழகிறது தான். இப்போ நான் வந்து இந்திரஜா சர்ச்சை குறித்து நான் பேசும்போது கடுமையாக சாடலை, பட் ஆனால் வந்து இதெல்லாம் தப்பான விஷயம் இது அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசினேன். பட்டு தமிழ்லைன்லேயும் வந்து ரொம்ப தாறுமாறாக வச்சு விட்டாங்க. தமிழ்லைன்லேயும் அந்த பொண்ணு வந்து நான் அப்படி உள்ளே பேசாதவங்க தான் தெரியுமே, இப்போவுமே இந்த யூடியூப்பில் அப்படி தானே, நம்ம உள்ளே பேச மாட்டோம், ஆனால் அது வந்து தமிழ்லைனில் பார்த்தீங்கன்னா வியூஸ் வரணுன்றதுக்காக ஈசத்துக்கு ஏதாவது ஒன்று அடிச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட வந்து அந்த மாதிரி கூட வச்சுருந்தாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60க்கு மேலே இருக்கும் அந்த த்ரெட்டன் கால்ஸ் வரும். ஏதாவது எதை பற்றியாவது பேசிட்டோம்னா அவன் த்ரெட் பண்ணுவானுங்க. பட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சப்ஜெக்டை வந்து அவர்கிட்ட இருந்தோ ரோபோ சங்கர்கிட்ட இருந்தோ இல்லை சினிமா துறையை சார்ந்தவங்கிட்ட இருந்தோ அல்லது வேறு யார் வந்து எனக்கு எந்த இதுவும் ஃபோன் காலும் வரவே இல்லை. ஓகே. சும்மாவே சில பேர் எகிறவங்களாம் இருக்கிறான், இது சொன்னவங்களாம் இருக்கிறான், என்னை கெட்டவன் சொல்கிறதுக்கு இங்கே எவனோ நல்லவன் இல்லைன்னு சொல்ல வசனம்லாம் இருக்கிறான். என்கிட்ட ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் போட்டு என்னை கெட்டவன் சொல்கிறதுக்கு இங்கே எவனும் ஒருத்தனும் நல்லவன் கிடையாது. அப்போ கூட அவனும் நல்லவன் சொல்லிக்கவே இல்லை பாருங்கள். நான் நல்லவன் தான் அவனே சொல்லிக்கல, என்னை கெட்டவன் சொல்கிறதுக்கு எவனும் நல்லவன் கிடையாது. அவனுக்கு அந்த கவலை எது, என்னை கெட்டவன் சொல்கிறதுக்கு எவனுமே நல்லவன் யாராவது இருக்கக்கூடாதப்பா அப்படின்றது தான் அர்த்தம். அது அப்படி பேசணும்லாம் இருக்கிறான். பட் சொல்கிறேன் நான் அந்த மகளுக்காகவோ இல்லை கேட்டால் வந்து எந்த ஃபோன் காலும் எனக்கு வரவும் இல்லை வந்து. ஆனால் எந்த இடத்துலையும் நானும் வந்து ரோபோ சங்கர் நான் எந்த வகையில் நான் கிரிட்டிசைஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் சில பேர் வந்து இந்த விஜய் டிவிலேயே சொல்கிறேன், நான் டைரெக்டாகவே சொல்லிடுறேன், விஜய் டிவியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நெகட்டிவான பார்வையிலும் இருக்குல்ல, நான் அப்படி பார்க்கறதில்ல. அது நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், எனக்கு வடிவேல் பாலாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வடிவேல் பாலாஜியோட காமெடியை நான் தனியாக போட்டு வந்து ரசிப்பேன். வடிவேல் காமெடியை விட நான் வந்து வடிவேல் பாலாஜி காமெடியை ரொம்ப நான் ரசிப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் வடிவேல் பாலாஜி இறந்ததெல்லாம் பயங்கர ஷாக் ஆச்சு எனக்கு, செம ஷாக். இன்றைக்கும் எனக்கு எப்பயாவது ரிலாக்ஸ் வேணும்னா வந்து பழைய இது எடுத்தோம்னா வந்து வடிவேல் பாலாஜியோட காமெடி தான் நான் பார்ப்பேன். பழசு நான் எடுத்து பார்த்தேன், அப்படி பிடிக்கும். அவரும் இந்த புகழும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு அமுக்கலம் இருக்கும், அதெல்லாம் ரசிக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி ரோபோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது, ரோபோ என்ட்ராவதுன்னு நான் சொன்னேன், எப்போ இன்ட்ரோ கொடுத்தாரோ அப்போத்துலேருந்து நான் சொல்கிறேன், அவருக்கு வந்து தனி அலாதியாக இருக்கும். வடிவேல் பாலாஜி ஏதாவது டபுள் மீனிங் அடிப்பார் சமயத்தில், வடிவேல் பாலாஜி இவருக்கு அந்த மாதிரி கூட இருக்காது. எந்த ஆபாசமாக பேசுகிறதோ அந்த மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுறதுலாம் வந்து ரோபோ கிட்ட இருக்கவே இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே. அவர் வந்து கடைசியாக ஒரு படத்தோட ஸ்டேஜில் பேசியிருந்தாரு, நான் இவ்வளோ இவ்வளோ பயங்கரமாக ஒரு உடம்புல வந்து என் போஸ்டர் போட்டிருக்காங்க அப்படின்றதோ, இல்லை அதுக்கப்புறமா அவங்க அண்ணன்கிட்ட பேசினதான் சொல்லிட்டு அவங்க அண்ணனும் ஒரு சேனலில் பேசியிருக்காரு, சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவன் வந்து ரொம்ப நுழைஞ்சு போயிட்டான், இல்லைன்னா வந்து அவனுக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரி இருக்கு, நமக்கு எதுவும் நடக்க போகுதுன்றது மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இறந்த பிறகு சில பேர் அப்படி சொல்லுவாங்கம்மா. இப்போ இந்த காணொலியே அவங்க ரஜினிகாந்த் அவர்கள் காலில் விழுறது, ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காட்சி வந்து இப்போ நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இப்போ வருது. அவர் இறந்த பிறகு நம்ம போடுறாங்க. பட் எந்த மனுஷனும் வந்து நம்ம இறந்து போயிடுவோம், 2 நாளில் இறந்துருவோம், நாளைக்கு இறந்துட்டு போகிறோன்றதுலாம் பொதுவாக சொல்லலாம். இப்போ நானே கூட சொல்கிறேன், நாளைக்கு நான் இருப்பேன்னு சார் தெரியாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து முன்கூட்டியே வந்து மரணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல்நிலை பாதிக்கப்படும் போது நம்ம வந்து இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறோன்றது தெரியும், என்ன பாதிப்புன்னு கூட தெரியும். அதுதான் அதான் இந்த மாஸ்டர் செக்கப்லாம் நாங்கள்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து போகிறது அதுதான் காரணம். நிறைய பேர் அதுக்கு தான் ஆனால் வந்து மாஸ்டர் செக்கப் போகாததுக்கான உள்ளே போனால் ஏகப்பட்ட பார்ட்ஸ் ப்ராப்ளத்தில் இருக்குது. அவன் போனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து இதை லிஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு என் வீட்டில் பயங்கர ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், அது பர்சனலாக பேசணும் இல்லை, என் மனைவியாக இருக்கட்டும், என் மகனாக இருக்கட்டும், என் மகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் செக்கப் போடணுவாங்க. நான் வேணான்னு சொல்கிறது காரணம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா உள்ளே எவ்வளோ வந்து பிரச்சனை தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. இல்லை அப்படி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம். ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான், ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் கேட்டுனா வந்து இறக்குற காலம் தெரிஞ்சிச்சுன்னா வாழக்கூடிய காலம் நரகம்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தாலும் போகிறது தானே. இப்போ நான் மாஸ்டர் செக்கப் எடுத்துகிட்டு தான் நான் ஒரு 20 வருஷம் இருந்துருவேண்ணா, அப்படிலாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் போகுதான் போகுது. 50 வயசு கடந்துட்டாலே பெரிய விஷயந்தான் இல்லை. இப்போ 55 கடந்துட்டோம் சரிங்களா, இதுக்கு மேலே வேணான்ற எண்ணம் கூட இருக்குது. போதும், ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம், நிறுத்திக்கலான்னு கூட இருக்குது.
ஆனால் நான் எப்போவுமே வந்து இந்த உயிர் வந்து அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை பயக்குது, ஏதோ ஒன்று நன்மைக்காக இருக்குது இல்லை. நம்ம 100 ரூபா சம்பாரிச்சோன்னா 10 ரூபா யாருக்கும் கொடுக்குறோம்ல, அந்த 10 ரூபா அவனுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம இருக்கணும்ல. அப்படிதான் நம்ம நினச்சிக்கிறது. சரிண்ணா, யாருக்கோ பயன் பெறக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்ந்தோம்னா போதும், அது முழுசாக இல்லைனா கூட கொஞ்சம் அப்படிதான் எடுத்து. அந்த மாதிரி வந்து நான் நினைக்கிறேன். இவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க போயிட்டாரு. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாமல் விட்டாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டார் போல இருக்கு. ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு, ஜாண்டிஸ் வந்திருக்கு, போயிருக்கிறாரு. அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணாமல் விட்டார் ஒரு வேலை. அந்த சந்தேகம் தானே மறுபடியும் ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டு இருப்பாரோ. கண்ணில் மண்ணு தூக்கி ஊற்றிடுவாங்கம்மா சில பேர். இந்த ட்ரங்கன்ஸ்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் மனைவி வந்து சத்தியம் வாங்கினாலும், அது வாங்கினாலும், இது வாங்கினாலும், எல்லாம் வந்தாலும் சரிங்களா, வந்து அந்த பழக்கம் உள்ளவங்க வந்து அவங்களால இருக்க முடியாது. கண்ணில் மண்ணை தூக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு ஊற்றிடுவாங்க. அந்த ஹேபிட் அதுதான் அடிக்ட்னு சொல்கிறது. மதுவுக்கு அடிமைன்றது அதுதான். எல்லாருமே வந்து சத்தியம் வாங்கியிருப்பாங்க, மகன் மனைவி எல்லாரும் வாங்கியிருந்தாலும் கூட அவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போய் டக்குன்னு போயிட்டு ஒரே ஒரு சிகரெட்டே பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு. ஒரே ஒரு சிகரெட்டு வந்து கேட்டு கெஞ்சி எங்கள் அம்மா காலெல்லாம் விழுந்துருக்கிறார். எங்கள் அப்பா காலில் விழுந்து கெஞ்சுவார், ஒரே ஒரு சிகரெட். அவ்வளோ அடிக்ட்டுன்றேன். செயின் ஸ்மோக்கர் இவங்கெல்லாம் வந்து அவங்களால முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, அன்பு, காதல், நேசம், பாசம் இதுக்கு மட்டும்தான் அடிமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னடா போகிற போக்கில் தத்துவம் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாருக்கும் அன்பு, காதல், நேசம், பாசம் சரிங்களா, இதுக்கு மட்டும்தான் நம்ம அடிமையாக இருக்கணும். சரிங்களா, அது கூட லிமிட் வரும்போது இருக்கணும். ஒரு லிமிட்டுக்கு மேலே காதல்னா கூட காதலியை தூக்கி செவடி கிடச்சி போயிட்டே இருக்கணும். போடி உன் வாழ்க்கையை பார்த்து நீ போடின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையை பார்த்து ஒரு லிமிட்டு தான். அடிமன்றதுனால ரொம்ப வந்து சரண்டர் ஆகிடக்கூடாது சொல்கிறேன் நான். அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு லிமிட்டு மேலே அந்த சுயமரியாதையை நம்ம விடக்கூடாது. அந்த இடத்துல தான் வந்து அந்த அன்புக்கு வந்து யார் பங்கம் விளைவிக்கிறாங்களோ அங்கே சுயமரியாதை வந்து நிற்கணும். தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் தன்மானமும் சுயமரியாதையும் அவங்க வந்து நம்மளை பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம ஒரு லிமிட் வரைக்கும் இறங்கி போகலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அதுதான் அடிமை. ஆனால் இந்த போதைக்கு இந்த மாதிரி கட்டப்பழக்கத்துக்குலாம் யாரும் வந்து அடிமையாகக்கூடாது. ரோபோசங்கர் அவரோட இழப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்குது. ரொம்ப நன்றி சார். நன்றி.